வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரே வீடியோவில் நம்ம வந்து 3 டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பஃப் கை. நான் 10 இன்ச் ஒயர் எடுத்திருக்கேன். சைடு ஒயரை வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ அதிலேருந்து நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா வீடியோவுமே தனித்தனியாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸானவங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே வீடியோவில் 4 ப்ளவுஸ் அதாவது 3 ப்ளவுஸ் பார்க்குறது. இப்போ இந்த மாதிரி அம்புக்குட்டி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், மேல் பக்கத்துக்கு மட்டும். இப்போ இதில் ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். கீழே வந்து தனியாக நம்ம சாரீ கலரில் பார்டர் கொடுக்க போகிறோம். இப்போ இருக்கிறத வச்சு, ஏன்னா வந்து இதில் கம்மியாக தான் இருந்துச்சு, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 4 ஃப்ளிட்ஸ் வைக்கிறேன். எல்லா ஃப்ளிட்ஸும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இது வந்து ரெண்டாவது மெட்டீரியலும் ஹார்டாக இருக்கனால நம்ம பண்ணிவிட்டு கையிலே நல்லா தேய்ச்சிக்கணும். ஏன்னா அயன் பாக்ஸ் வச்சாலும் சில நேரம் வந்து சுருங்குற மாதிரி மெட்டீரியல்லாம் இருக்குது. அதனால் கையிலே அந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ வந்து கையிலே இந்த பஃபெல்லாம் வந்து நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து லைனிங் கிளாத் வச்சு தையல் போடலாம். இந்த மாதிரி நிறையா நல்லா அந்தந்த ஃப்ளிட்ஸுக்கு நேராக வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு தையல் போட்டுருங்க. ஒரு பக்கத்துக்கு 3 தான் வந்தது. ஏன்னா இது ப்ளவுஸ் வந்து நம்ம இதுக்கும் உடம்புக்கு எடுக்கிறதுனால கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத் வச்சு தையல் போட்டுடலாம். சும்மா நான் ஓடு தையல் போடுறேன். இந்த மாதிரி ஓடு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ நான் சாரீ கிளாத்துலேருந்து 4 இன்ச்சு 5 இன்ச்சு கட் பண்ணுறேன். நமக்கு 4 இன்ச்சு இருந்தால் போதும். அதுலேயே நான் மடித்து தைக்க போகிறேன். அதனால 5 இன்ச்சு கட் பண்ணுறேன். அடியில் வந்து சாரியோட கிளாத்து வச்சுட்டு மேலே வந்து ப்ளவுஸ் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ அப்படியே திருப்பி அடிப்பக்கம் லைனிங் கிளாத்தும் மேல் பக்கம் அந்த சாரியோட கிளாத்தில் அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போடுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த தையல் வந்து மாறாது. இப்போ அப்படியே அவங்களுக்கு தையல் போட்டலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டு அவங்க தையல் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த கீழே இருக்குல்ல 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அதை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுட்டு நம்ம லைனிங் கிளாத் அந்த பிசுறு தெரியாமல் திருப்பி நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இல்லைன்னா ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். மடக்கி ஒரு ஓடு தையலை போட்டு விட்ருங்க. நான் ஹெம்மிங் பண்ணி விட போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ 2 தையல் இது மாதிரி போட்டிங்கன்னா ஹெம்மிங் வேணால் பண்ணால் ஒரு தையல் போடுங்க. அப்படி இல்லைன்னா கீழே இன்னொரு தையல் போட்டிங்கன்னா ஹெம்மிங் பண்ண தேவையில்ல. இப்போ 2 கைக்கும் நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பட்டன் ரெடி பண்ணிடலாம். லைனிங் கிளாத் ஒரு பிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த அலுமினிய பட்டன் வச்சு அதுக்கு மேலே இந்த ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு நல்லா ஒரு 3 பட்டன் ரெடி பண்ணிடுங்க. ஒரு கைக்கு 3, 2 கைக்கு 6 பட்டன் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அந்தந்த மெட்டீரியலில் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சு அந்த கிளாத்துலேயே நம்ம சுற்றிலும் தையல் போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஹோல் வைக்கல, உள்ளே வந்து அந்த ஹோல் வைக்கிற நான் அந்த பட்டனும் வைக்கலை, சும்மா மெட்டீரியல் மட்டும்தான். அடியில் திருப்பி நல்லா தையல் போட்டு தைச்சி விட்ருங்க. இப்போ வந்து நெக்கு கட் பண்ணிடலாம். நெக்கோட ஒயரை வந்து 3.5 இன்ச்சு, கீழ் ஒயரை வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதாவது 1 இன்ச்சுக்கு கீழே
5 இன்ச்சு. இப்போ மேலே ஒரு நெக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஒரு நெக்கு கட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்பலாம் அகலமாக இருக்காது, இவ்வளோ தான் இருக்கும். ஒரு தையல் போட்டுடலாம் நெக்குக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா வீடியோ தனியாக இருக்குது, பார்த்துக்குங்க. இது உள்பக்கமாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டு இந்த லைனிங் கிளாத்து ஃபுல்லாக அந்த ஓட்டை வலி உள்ளே விட்டு திருப்பிடலாம். இந்த மாதிரி மடித்து நம்ம அப்படியே மடித்து அப்படியே உள்ளே வர விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா நெகத்திலே வச்சு நல்லா தேய்ச்சி விட்றலாம். தேய்ச்சி விட்டு எஜ்ஜிலே தையல் போடுங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு கீழே பட்டி அடிச்சிடலாம். இது ரொம்பவே ஈஸி தான். தையல் போட்டுட்டு சைடில் டாட் போட்டுருங்க. டாட் போட்டு நான் வந்து க்ரீன் கலரில் வந்து சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். ஒரு ஓரமாக மடித்து தைச்சிருக்கேன். அதை உள்வாக்கில் மடித்து அப்படியே எச்சிலே தையல் போட்டுவாங்க. ஏன்னா நம்ம அதை வந்து பைப்பிங் பண்ண போகிறோம். அப்புறம் திருப்பி அழகாக பைப்பிங் பண்ணிட்டு வாங்க. இப்போ சுற்றிலும் தைச்சிட்டு நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அங்கேருந்து பைப்பிங் பண்ணலாம். நல்லா கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். இங்கேனவே நமக்கு வந்து அந்த நெக்கோட ஷேப் மாறிடக்கூடாது. ஒரே அளவாக கொடுத்துட்டு வரணும். இப்போ நெக்கு வந்து முடிஞ்சு. இப்போ மேலே வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நான் ஹெம்மிங் பண்ணி விட்றேன். ஏன் அப்படின்னா அப்போ வெளியில் வந்து இதை எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். அதுக்காக ஃபுல்லாக அந்த ஓவல் சைஸ் ஃபுல்லாக நம்ம ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். இப்போ முடிஞ்சு. இப்போ வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு முன்னாடி இருந்து பைப்பிங் பண்ணிடலாம். நான் வந்து கை, பின்னாடி கழுத்து, ஷோல்டர் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ நெக்குக்கு பைப்பிங் பண்ணிடலாம். நல்லா பொறுமையாக உருட்டி கொடுத்துட்டு வாங்க. இப்போ இதுக்கும் பேக் சைடுக்கு பட்டன் பண்ணிடலாம். நல்லா அந்த பட்டன் வச்சு டைட்டாக தைச்சி விட்ருங்க. நான் இதுக்கு வந்து க்ரீன் கலர் பண்ணுறேன், அதுக்கு பிங்க் கலர் பண்ணேன், இதுக்கு க்ரீன் கலரு. மேலே ஒன்று வச்சுட்டு கீழே 3 வச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக வச்சாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸு. கை எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இது பேக் சைடு போட்டிங்கன்னா முன்னாடியும் போட்னேக்கு தான் வரும். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு அகலம் வந்து நெக்கோட ஒயரை வந்து 3 இன்ச்சு, அகலம் வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே ஒரு ரவுண்டு, அதுலேருந்து சென்ட்ரு வந்து 3 இன்ச்சு வச்சு கீழே வந்து ஓவல் சைஸில் நான் பண்ணுறேன். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் கட் பண்ணுறப்ப வந்து அது வந்து தனியாக நெக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேன்வாஸ் அடியில் ஒன்று கொடுத்துருக்கேன்,
அதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸ் பீஸு, அதுக்கு மேலே லைனிங் கொடுத்துருக்கேன். அடியில் கேன்வாஸ் இருக்குது. இப்போ ஒரு தையல் போட்டுடலாம் ஃபுல்லாகவே. போட்டுட்டு மேலே அந்த இடத்துல வந்து கட் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்கள் நெக்கு ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். உள்ளாரையும் கட் பண்ணிடலாம். அங்கங்கே நல்லா கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ நல்லா திருப்பி விட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. இந்த மாதிரி நல்ல எட்ஜிலே அழகாக போடுங்க. சாரீ வந்து நல்ல ஒரு க்ரீனு. இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் சாரீ கிளாத் இருக்குது, 1/4 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். அதில் தான் ஜாயின் பண்ணுறேன். நம்ம வேறு எந்த கிளாத்தும் எடுக்கல. இதுக்கு சாரீ கிளாத் வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பைப்பிங் கொடுத்துருங்க. அந்த கார்னர் டேல நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துட்டு மறுபடியும் உருட்டி அழகாக கொடுத்துட்டு வாங்க. இது ஃப்ரண்ட்லேயும் போட் நெக் தான், பின்னாடியும் போட் நெக் தான். ஏன்னா அந்த கார்னர்கிட்ட மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த நெக் டிசைனுக்கு. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். இப்போ இது முன்னாடி வரைக்கும் அடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பைப்பிங் பண்ணிட்டோம். இப்போ நெக்கு முடிஞ்சு. இப்போ இதுக்கு டிசைன் பண்ணிடலாம். நான் வந்து பார்டர் கட் பண்ணுறேன். எதுக்குன்னா 3ஆம் மடித்து ஓடு தையல் போடுறேன். இது நம்ம வந்து எப்பயுமே லேஸ் வைப்போம், இல்லைன்னா வந்து நம்ம அதாவது வந்து இது இருக்குது பார்த்திங்களா, டிஷ்யூ காட்டன், அதை வச்சு நம்ம தையல் போடுவோம். நான் வந்து பார்டர் வச்சே தையல் போடுறேன். பார்டர் வச்சே நான் டிசைன் பண்ணுறேன். கழுத்தை ஒட்டியே தான் தைக்கிறேன். கழுத்தை ஒட்டி தைக்கல அந்த க்ரீன் கலர் பைப்பிங் ரொம்பவே அழகாக தெரியுது. இப்போ வந்து நம்ம முன்னாடி வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு தையல் போடுறதுக்கு முன்னாடி அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து அங்கிட்டு மட்டும் வேணால் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இதில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ முக்கோண பீஸ் நான் ரெடி பண்ணுறேன். 1.5 இன்ச்சு கட் பண்ணி ரெண்டுலேயுமே கட் பண்ணுறேன். இப்போ அது நடுவில் வச்சு இது ரெண்டையும் இப்படி மடிச்சிடலாம். ஒன்று வந்து சில்க் காட்டனும், ஒன்று வந்து சாரீ கிளாத்து. இப்போ வந்து நல்லா அழகாக நம்ம ஓரத்துலேயே தைச்சிட்டு வந்துட்டு இப்போ இங்கேருந்து நம்ம வச்சுட்டு வரலாம்.
நல்லா ஊசியை கையில் வச்சுட்டு அந்த பிசுறெல்லாம் நல்லா லாஸ்ட் வரைக்கும் தள்ளி விட்டு தைங்க. கையில் பெரிய ஊசி வச்சா மட்டும்தான் நாம் வந்து நல்லா கடைசி வரைக்கும் தள்ளி விட முடியும். நம்ம லேஸ் வச்சு பண்ணுறது கூட அவ்வளோ அழகாக இருக்காது. பார்டர் வச்சு நம்ம இந்த அங்கனங்கன்னா ஃப்ளிட்ஸ் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இது வந்து சும்மா முன்னாடியெல்லாம் கொடுக்கல, இந்த வளைவு மட்டும்தான், எல்லா பக்கம்லாம் கொடுக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ முன்னாடி வரைக்கும் நம்மளும் தையல் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நாட்டை ரெடி பண்ணிடலாம். அடித்து திருப்பிட்டு இப்போ முறுக்கிடலாம். நல்லா உங்களால் எந்த அளவுக்கு டைட்டாக முறுக்க முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக முறுக்குங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், நாட்டு ரொம்பலாம் தேவையில்லை. ஏன்னா அது ரெண்டும் நமக்கு ஒட்டி இருக்கணும், அதுக்காக மட்டும்தான். இப்போ அதே அந்த பூ டிசைனை வச்சு நம்ம அந்த ஒத்தையாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு பண்ணுங்கள். ஏன்னா மீதம் இருந்தது வந்து சாரியோட கிளாத்தில் அவ்வளோதான் மிச்சம். இப்போ நாட்டு வச்சு தைச்சாச்சு. நம்ம ப்ளவுஸில் வச்சு தைச்சிடலாம். ப்ளவுஸில் வச்சு நம்ம டேரெக்டாக மிஷினில் தைக்க முடியாது, கையில் தான் தைக்க முடியும். இப்போ நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நாட்டு டிசைனு ப்ளவுஸ் டிசைன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு பாசி வச்சுருங்க. ஒன்று 2 பாசி வைக்கிறேன். ஒரு இதுக்கு சின்னதாக காப்பர் பாசி இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் பார்த்ததுக்கு நன்றி. இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ. உங்களுக்கு வேணும்னா தனித்தனியாக இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.